குட்டுவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் இவனை எடுக்கும்போது கண்ணுக்கிட்ட மேகட் உண்டுன்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். பட் இது ரொம்ப ஒரு பெரிய லாங் ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு இவனோடது. மேகட் ஊன் கண்ணில் ஒரு கண்ணே போகிற அளவுக்கு குழந்தைக்கு இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே அவனுக்கு கண்ணே இருக்கான்றதே எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அவனுக்கு ஓகே கண்ணுன்னு ஒன்று இருக்குது, இப்போ தான் அது கொஞ்சமாக வெளியில் தெரியுதுன்றதையே நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த மாதிரி இருந்தான் அவன். ரெகுலர் ஃபாலோ அப் போயிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் கிட்ட இவனை வச்சு பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு 1 வீக் கிட்ட ஃபுட்டே எடுக்காதவன் ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் ஃபுட் எடுத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவும் ஆகிட்டு இருந்தான். ஃபைனலாக நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அப்புறம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னு பார்த்தா செரி ஐ. இவனுக்கு செரி ஐ அதை சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரியும் நல்லபடியாக ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணி அந்த செரி ஐயை பாக்கெட் பண்ணோம். அப்பயும் அவனுக்கு அது சரியாக பாக்கெட் ஆகாததுனால அகெயின் செகண்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஆப்ரேஷனுக்கு ஒரு டேட் கொடுத்துட்டாங்க. அகெயின் செகண்ட் சர்ஜரிக்கும் ப்ரிப்பேர் ஆனான். ஒரு வழியாக செகண்ட் சர்ஜரியும் அவன் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டே வந்தாச்சு. செகண்ட் சர்ஜரிக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினச்சி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபாலோ அப்பும் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. டாக்டரும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எதுவும் பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தேன். அப்போ தான் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு மயக்கம் வந்த மாதிரி அங்கங்கே விழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் டாக்டர் கிட்டே போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணவோ அகெயின் நைட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனப்போ ஏதோ அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகெயின் அவனுக்கு எல்லாமே சரி பண்ணி இப்போ நல்லா இருக்கான். செம்ம சேட்டை ஆகிட்டான். எல்லாமே கண் எல்லாமே சரியாயிருச்சு. ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ஓரளவுக்கு ஓகே ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்ததுமே அவனோட ஏரியாவில் சாரை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். மொத்த அவரோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. கொஞ்சம் பயந்தான் ஆரம்பத்தில் பயந்து ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டேயும் அடாப்ட் ஆகிட்டான். அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இவனுக்காக ஃபண்ட் டொனேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.